ஹாய் டைட்டன்ஸ், நம்ம ஏற்கனவே ஜாவாவில் உள்ள ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அதை டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட அண்ட் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஒரு கெஃபே சம்மந்தப்பட்ட கொஸ்டின். வேர் யூசர்ஸ் கிட்ட 1 2 3 4 அப்படின்ற இன்புட்டில் ஏதாச்சும் ஒரு இன்புட்டை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அவங்களுக்கு நம்ம ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1னா அவங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். 2னா டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணணும். 3னா ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் 4னா தண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்பிளே பண்ணணும். இஃப் சப்போஸ் இது எதுவுமே அவங்க வந்து கொடுக்காம வேறு ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இன்வேலிட் இன்புட்னு வரணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதுக்கான ஜாவா கோட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ரோக்ராம்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து தான் இன்புட் வாங்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், யூசர் இன்புட் வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஸ்கேனர் கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும்னு ஜாவாவில். ஸோ இம்போர்ட் java.util.scanner அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் லைனுக்கு கீழே வந்து என்ன போட்டுக்கணுன்னா ஸ்கேனர்னு போட்டுட்டு உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேமை கொடுத்துக்கணும். இப்போயும் நான் ஸ்கேனர்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேனர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in அப்படின்ட்டு. நீங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்கேனருன்ற இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். தட் அவங்க வந்து 1 to 4க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணணுன்றதுக்காக. அதுக்காக நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ system.out.println கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் பிரிண்ட் ஆக வேண்டிய டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். அதில் வந்து என்ன போடுறேன்னா என்டர் அ நம்பர் பிட்வீன் 1 to 4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டோன்னா யூசர் வந்து 1 to 4க்குள்ளே சூஸ் பண்ணிப்பாங்கள்ல. ஸோ இதை கிளியராக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறதுக்காக இந்த நம்பர் வேணும். ஸோ அதுக்காக என்டர் அ நம்பர் பிட்வீன் 1 to 4 டு சூஸ் எ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் இருக்க போகுது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 1 to 4க்குள்ளே தான் வாங்க போகிறோம். இந்த சாய்ஸ்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இதை தான் நம்ம யூசர் இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ இன் சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு scanner.nextInt. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விட்ச்ன்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் சாய்ஸ்ன்ற நம்மளோட வேரியபிள் நேமை கொடுக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட் இஸ் ஸ்விட்ச்ன்றது தெரியணும்ல. ஸ்விட்ச்ன்றதை நீங்கள் வந்து ஒரு மெனு மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போது சாய்ஸ்ன்னு நம்ம அடுத்து கொடுத்துருக்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள். இந்த கேஸில் நம்ம சாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் வேறு உங்களுடைய ப்ராப்ளம்க்கு சம்மந்தப்பட்ட மாதிரி உங்களோட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேரியபிள் நேம் வேணாலும் இதில் வந்து மீனிங்ஃபுல்லாக நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்விட்ச்ன்ற கீவேர்ட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரோக்ராம் கிட்ட டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து மாற்றி மாற்றி செக் பண்ண சொல்லி சொல்லும். அதுதான் ஸ்விட்ச்ன்ற வேரியபிளோட வேலை. அதில் முதல் கேஸ்ன்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் சாய்ஸ். இதில் வந்து நம்ம இன்டீஜர் தான் இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ கேஸ்ன்னு போட்டுட்டு டிரெக்டாக நம்மளோட இன்புட்டை வந்து கொடுத்துடலாம். அதாவது 1 அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நான் கேஸ் 1ன்னே இந்த இடத்துல கொடுத்துப்பேன். இந்த கேஸ் 1 வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கேஸ் 1க்கு கீழே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அது வந்து ரன் ஆகும். நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 1 கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து யூ ஹேவ் ஆர்டர்ட் காஃபி அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ நானுமே அதே கொடுத்துக்கிறேன், யூ ஆர்டர்ட் காஃபி அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே நம்ம வந்து இப்போ அடுத்த கேஸ் கொடுக்கணும். அடுத்த கேஸில் வந்து யூசர் வந்து 2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா யூ ஆர்டர்டு டீன்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ ஆர்டர்ட் டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை நம்ம வந்து இப்போ டீயாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த காஃபியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து டீயாக மாற்றிடுறேன். இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கேஸ் 3ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூசர் வந்து 3 கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ கேஸ் 3ன்னு போட்டுக்கோங்க. 3ன்றது என்னென்னா நம்ம வந்து யூசர் கிட்ட வாங்கின இன்புட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து system.out.println போட்டுட்டு யூ ஆர்டர் ஜூஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த கேஸுமே முடிஞ்சதுக்கப்புறமா 4வதாக என்ன கேஸ் வந்து போட சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து வாட்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லியிருக்காங்க. அப்போ யூசர் வந்து கேஸ் 4 வந்து போகிறாங்க. அதாவது 4ன்னு வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஆர்டர்ட் வாட்டர் அப்படின்னு வரணும். அதையுமே நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டைப் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதி ஸ்விட்ச் கேஸ் தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இந்த கோடை ரன் பண்ணோன்னா தான் நமக்கே புரியும்.
நான் வந்து இப்போ ரன் கொடுக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அதில நான் வந்து 1ன்னு என்னோட சாய்ஸ் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தா யூ ஹேவ் ஆர்டர்ட் காஃபி, டீ, ஜூஸ், வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. இங்க தான் நான் சொன்ன முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி ஜாவால வந்து ஸ்விட்ச் கேஸ்ல அதுக்கு தேவையான ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா வரிசையா உள்ள எல்லாத்தையுமே ஜாவா வந்து செக்கே பண்ணாம பிரிண்ட் பண்ணிரும். ஒவ்வொரு கேஸையுமே நம்ம செக் பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸ் முடிஞ்சோனே பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். ஆக்சுவலி பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்விட்ச் கேஸில். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸை பிரேக் பண்ணாமல் நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த கேஸ்க்கு போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் டூக்கு அப்புறமா உள்ள எல்லாமே சேர்த்து பிரிண்ட் ஆகும், விச் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம் ஸ்விட்ச் கேஸில். ஸோ எல்லா கேஸ்க்கு அடுத்துமே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனும் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லிட்டு இன்புட் கொடுக்குறேன். 1ன்ற இன்புட் கொடுத்தா கரெக்டாக யூ ஆர்டர்ட் காஃபி மட்டும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம திருப்பியும் ரன் பண்ணிவிட்டு 2ன்னு இன்புட் கொடுத்து பார்ப்போம். 2ன்னு இன்புட் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா யூ ஆர்டர் டீன்றதும் கரெக்டாக வருது. அடுத்து 3யை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3ன்னு கொடுத்துட்டு நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். யூ ஆர்டர் ஜூஸ்ன்னு வருது. ஃபைனலாக 4th ஒன்னை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 4ன்னு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணோன்னா யூ ஆர்டர்ட் வாட்டர்ன்றதுமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போது 1 2 3 4 மட்டும் கொடுத்து பார்த்தோம். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு 7ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. 7ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணால் எதுவுமே வரல. ஆக்சுவலி நம்மளோட மெனு கார்டில் வந்து நம்ம 4 ஆப்ஷன் தான் வச்சுருக்கோம். 4 ஆப்ஷனில் வந்து யூசர் எதுவுமே சூஸ் பண்ணலன்றப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும் இல்லையா? இது எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து டைப் பண்ணுங்கள் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும்ல. அதுக்கு தான் ஜாவாவில் ஸ்விட்ச் கேஸில் டிஃபால்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லா கேஸஸையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா டிஃபால்ட்டுன்னு கடைசியில் போட்டுட்டு அதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ வந்து நான் என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இன்வேலிட் அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 3 4க்குள்ளேருந்து தான் ஏதாவது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா பர்ஃபெக்டாக அந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு புரியும் தட் இந்த கேசஸில் அவங்க கொடுத்தது எதுவுமே மேட்ச் ஆகலை, ஸோ தப்பாக இருக்குது, நம்ம வந்து 1 to 4க்குள்ளே தான் ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து திருப்பியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். 7ன்ற இன்புட்டே நம்ம கொடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனும் வந்துடுச்சு. நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக நம்ம டிஃபால்ட் கேஸில் வந்து போட்டது பார்த்திங்கன்னா இன்வேலிட் சாய்ஸ், சூஸ் அ நம்பர் பிட்வீன் 1 and 4 அப்படின்றது கரெக்டாக வந்துருச்சு. இப்படி தான் ஆக்சுவலி ஸ்விட்ச் கேஸ் இன் ஜாவா வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து என்னென்ன கேசஸ் இருக்கோ அந்த கேசஸ் எல்லாமே வரிசையாக போட்டுட்டு அதுக்கு நடுவில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து அடுத்த கேஸ் வந்து செக் பண்ணுமா இல்லையான்றதை பார்க்கும். அப்படி இல்லைனா வரிசையாக வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே போயிடும். ஸோ ஜாவா ஸ்விட்ச் கேஸில் பிரேக், டிஃபால்ட்டு, அதுக்கப்புறமா கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு எப்படி கொடுக்குறதுன்ற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்டீஜர் டேட்டா டைப் வச்சு அப்படியே டேரெக்டாக கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு போட்டு காமிச்சிட்டேன். ஃப்யூச்சரில் நம்ம வந்து மற்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியும் ஸ்விட்ச் கேஸில் வந்து எப்படி போடுறதுன்றது எல்லாமே ரொம்ப கிளியராக பார்க்கலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.